419 அடிக்கடி வயிற்று வலி ஏற்பட்டால் வெந்தயத்தை நெய்யில் வறுத்து பொடியாக்கி அதனை மோரில் கலந்து குடித்து வந்தால் வயிற்று வலி சரியாகும். டிப்ஸ் 420 1 கிலோ மிளகாய்த்தூள் அரைக்கும் பொழுது 200 கிராம் மிளகு லேசாக வறுத்து போட்டு மிளகாய்த்தூள் அரைத்து வையுங்கள். குளிர்காலத்தில் வீட்டில் இருப்பவர்களுக்கு ஜலதோஷ தொல்லையும் வராது. இந்த மிளகாய்த்தூள் வாசனையுடன் இருக்கும். டிப்ஸ் 421 முடக்கத்தான் கீரையை வாரம் ஒரு முறை நன்றாக அரைத்து தலையில் தேய்த்து குளித்து வந்தால் முடி உதிர்தல் நிற்கும். நரை விழுவதை தடுக்கும். டிப்ஸ் 422 வாய் துர்நாற்றம் இருக்கும் பொழுது 1 கப் தண்ணீரில் சிறிய லவங்கப்பட்டையை ஒன்று எடுத்து அதனுடன் 1/4 ஸ்பூன் அரைத்து வால்மிளகு சேர்த்து கொதிக்க வைத்து வாய் கொப்பளிக்கவும். டிப்ஸ் 423 சப்பாத்தி மாவு பிசையும் பொழுது அதனுடன் புதினா அல்லது வெந்தயக்கீரையை பொடியாக நறுக்கி சேர்த்து மசாலா பொடி போட்டு பிசைந்தால் சப்பாத்தி செய்தால் அருமையாக இருக்கும். டிப்ஸ் 424 கேரட்டில் வைட்டமின் ஏ நிறைந்துள்ளது. வைட்டமின் ஏ முடியின் வளர்ச்சிக்கு அவசியமானது. கேரட்டை கூட்டாகவோ பொரியலாகவோ ஜூஸ் போலவோ எடுத்து கொள்ளலாம். இது முடி வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியாக இருக்கும். டிப்ஸ் 425 ஆம்லேட் போட்ட தோசைக்கல்லின் மேலே கொஞ்சம் கல்லுப்பை போட்டு தேய்த்து கழுவினால் மீண்டும் அதில் தோசை வார்க்கும் பொழுது முட்டை வாசம் வராது.